இவரை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த காலை வேளையிலும் முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து கரங்களை வைத்து காட்டுங்கள். எக்ஸப்ட் ஜாஸ்மின். எனிபடி எல்ஸ்? ஓகே, ஆல் நோன் ஃபேஸஸ். காட் பிளஸ் யூ. ஆமேன். இந்த நாளில் நாம் ஒரு யோசித்து வாரம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஊழியங்களுக்காக ஜெபித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடந்து போவோம் என்று சொல்லி. ஏன்னா நம்ம மிஷன்ஸுக்கு நீங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் அதை பற்றியான ரிப்போர்ட் உங்களுக்கு வர்றதில்ல. அதுக்காக ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாரமும் அதையும் நாம் நினைவுபடுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வாரத்தில் 2 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். முதலாவது டேனியல் மசி அப்படின்ற ஒரு பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவோம். நிரலால் அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நான் ஏற்கனவே அறிவித்தது போல் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஒரு மாதத்தில் 6000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு மெடிசின் செலவாகுது. 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். நம்ம இந்த வருஷத்துலேருந்து அந்த சபையை அடாப்ட் பண்ணி அந்த ஊழியக்காரருக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம். அதுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரதர் ஆல்பர்ட், கேன் யூ ப்ரே ஃபார் டேனியல் மசிக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு சுகம் கிடைக்கணும், அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க சபை ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுகந்தாங்க, அற்புதம் செய்யுங்க, கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, அந்த சபை ஆசீர்வதிங்க. உதவி செய்ய. ஆமென், ஆமென். நன்றி தகவல். ராமாவா சாந்தன் பாபா சாந்தரால பாபா ரியாந்த ராமாமா சாந்தரால பாபா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ரமலா சாந்தரால. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேங்க்யூ. அடுத்ததாக இன்னொரு மிஷன்ஸுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னொன்று குளோபல் ஃபேமிலிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஷெல்டர் ஹோம், பிள்ளைங்க 6 வயசுலேருந்து 17 வயசு வரலாம் ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்றுக்காக அடுத்த வாரம் ஜெபம் பண்ணுவோம். 6 வயசுலேருந்து 17 வயசு பிள்ளைங்க இதுங்க போலீஸில் மூலிமா ரெஸ்கியூ பண்ணி நம்ம ஷெல்டர் ஹோமுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க பலவிதமான அப்யூசிவ் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. கடத்தப்பட்டிருக்கிறாங்க, சைல்ட் லேபரில் இருந்திருக்காங்க, ஓடி காணாமல் போயிருக்கிறாங்க, பெற்றோர்கள் அபேண்டன் பண்ணியிருக்கிறாங்க, கோவிடுக்கு பிறகு ஆர்ஃபன் ஆகியிருக்கிறாங்க. அங்கே மாதிரி நிறைய ப்ராப்ளத்தில் இருந்து எப்படியோ தெருவிலேருந்து போலீஸ் மீட்டுட்டு நம்மகிட்ட கொண்டாந்து தராங்க. இது வரைக்கும் 1124 பிள்ளைங்க நம்ம ஹோம்லேருந்து நன்மை பெற்றுட்டு போயிருக்கிறாங்க. குறைந்தது ஒரு பிள்ளைக்கு 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைங்க நம்மக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு 18 பிள்ளைங்க இன்னும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சபை எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, மெடிக்கல் ஹெல்ப் முதல்ல அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபிசிக்கல் இது. 2வது அவங்க வர்றது ஒரு பயத்தோடு, ட்ராமாவோடு கூட நம்பிக்கையிலேருந்து வராங்க. அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலிங் தரோம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் தரோம், அப்புறம் லீகல் ஹெல்ப் தரோம். லீகல் ஹெல்ப்பில் அவங்க கேஸ் வின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 3-4 லட்ச ரூபா விக்டிங் காம்பன்சேஷன் கிடைக்கும். அதோடு கூட நம்ம அவங்கள இந்த டைம்லேயே அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்குறது முதல் காரியம் சொல்லும்போது ஏன் பிள்ளையா அப்படின்னு. அவ்வளோ ஒரு பெரிய மாற்றம், பிஹேவியர், அவங்களுடைய முகபாவனை எல்லாத்தையும் மாற்ற கர்த்தர் கொடுக்குற கிருபை. ஆமென். ஜட்ஜஸும் சரி, சிடபிள்யூசியும் சரி, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியும் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய மாற்றத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு வர முடியுது? வாட் மேஜிக் யூ டூ அப்படிங்கிறாங்க. நமக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும், அது ஆவியானவர் கொண்டு வருகிற காரியம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே 968 சில்ட்ரனை திருப்பியும் பேரண்ட்ஸோடு கூட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இவங்கெல்லாம் பல தரமான கஷ்டத்தில் கடந்து போனவங்க. ஆனாலும் இந்த சபை
ரெகுலராக ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். ஏன்னா கடந்த நாட்களில் பெரிய சேலஞ்சஸ் இருந்தது எங்களுக்கு. ஆனால் சபை ஒரு நாளும் இதை க்ளோஸ் பண்ணாமல் தாங்க உதவி செய்தீங்க. அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சேகர் சத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன் இந்த பிள்ளைகளுக்காக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பிரதர். தொடர்ந்து நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹீலிங் இங்கே வரணும். இல்லாட்டினா அந்த அப்யூஸ் இருக்கிறதுனால வெளியில் வரும்போதும் அந்த பாதிப்பு இருக்கும். உண்மையே ஆண்டவர் அவங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் வரணும். ஆமேன். உங்களுடைய வேதாகமத்தை ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். ஓகே. Book of Romans chapter 1 19 நம்ம வாசிப்போம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவையினாலே உலகம் உண்டாவதற்கு முன்பு கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனை அறிந்தும் அவரை புறக்கணிக்கும் செயல். We all know God. ஆமென். அல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, I revealed myself in a very plain way. Since what may be known about God is plain to them, because God has made it plain to them. அப்படின்னா கர்த்தர் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே தன்னை வெளிப்படுத்தவில்லை. தேவன் தன்னை வெளிப்படுத்தினது அறிந்து கொள்வது மிக மிக எளிதான ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தை பார்க்கும்போது, உலகத்தின் சிருஷ்டிப்பை பார்க்கும்போது, எந்த ஒரு மனிதனாலும் அவன் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கு நிச்சயமாகவே தெரிய வரும், there must be a super being. ஆமென். எல்லாத்தை விட மேலான ஒரு சர்வ வல்லமுள்ளவர் ஒருவர் இருக்கிறார். அவரால் தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட முடியும் என்று சொல்லி லாஜிக்கா, அதாவது யாரான வேணாலும் யோசிக்க முடியும். எப்படா இவ்வளோ பெரிய உலகத்தை ஒரு மனுஷன் உண்டாக்க முடியுமா? மனுஷன் வேணா ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட, ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட கிரகங்களுக்கு வேணா போய் வரலாம். ஆனால் எந்த மனுஷனாலும் ஒரு புதிய கிரகத்தை உண்டாக்கவே முடியாது. அதாவது இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, எதையும் புதிதாக உருவாக்கவும் முடியாது, எதையும் முழுமையாக அழிக்கவும் முடியாதாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதையும் முழுமையாக என்ன செய்ய முடியாதா? அழிக்க முடியாதா? ஒருவேளை அதை பற்றி எரிந்து போனாலும் கூட
அது வேறு உருவத்தோடு கூட ஒரு ஆஷஸாக இந்த உலகத்தில் இருக்குதே தவிர அதை எடுத்து போடவே முடியாது. எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல காற்றாகவோ அல்லது தூசியாகவோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யுமே தவிர மாறுபட்ட உருவத்தில் இருக்குமே தவிர முழுமையாக இந்த உலகத்தை விட்டு எந்த பொருளையும் என்ன செய்ய முடியாதான், எடுத்துவிட முடியாது. எதை உருவாக்கினாலும் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை கொண்டு மாற்றி உருவாக்க முடியுமே தவிர புதிதாக எதையும் உருவாக்க முடியாது. ஆமாவா இல்லையா? எது வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு கார் உருவாக்கினாலும் இந்த மெட்டலு எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உலோகங்களை எடுத்து தான் உருவாக்க முடியுமே தவிர அந்த உலோகத்தை உருவாக்குகிற ஒரு தன்மை இன்னும் யாருக்கும் இல்லை. ஆகவே இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு சிறு காரியத்தை உருவாக்கவும் முடியாது, உருமாற்ற முடியும், உருவாக்க முடியாது. அதே போல முழுமையாக அழிக்கவும் முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின ஒரு முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு சிருஷ்டிகர் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாராம். எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தை பார்க்கும்போது இதை உருவாக்கின ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமையுள்ள ஒரு நபர் ஒருவர் உண்டு என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ஆமாவா இல்லையா? இப்போ டார்வின் தியரியை எடுத்துக்கொண்டால், டார்வினுடைய பரிணாம கொள்கை, அவர் என்ன சொல்றாரு, குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிறாரு. அது நாளடைவில் மனித குரங்கானது வளர்ச்சி பெற்று இன்றைக்கு மனிதனாக மாறிவிட்டது என்று சொல்லுகிறாரு. அது அவருடைய கொள்கை. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு யாருமே ஒத்துக்க மாட்டோம். உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் குரங்கா தான் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? எவ்வளோ கடுப்பாகும். ஒருவேளை அந்த சேட்டை இருக்கலாம் நம்மக்கிட்ட. அதுக்காக நம்முடைய முப்பிதாக்கள் எல்லாம் அவங்கெல்லாம் குரங்கா தான் இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து தான் நீ வந்த அப்படின்னா யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல. ரெண்டாவது, ஏன் இன்றைக்கு அந்த மாற்றம் வருவதில்லை? ஓகேவா? அவர் சொல்கிறாரு, நேரம் இல்லை, முதல்ல ஒரு எலி வந்து ஒரு பூனையாக மாறும், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒரு அனிமல் அப்படியே வந்து குரங்காயி மனுஷாவுதுன்னு. அப்படியே ஒரு பிரச்சனை என்னன்னா, எலியிலேருந்து ஒரு பூனையாக மாறுதுன்னா எலிக்கும் பூனைக்கும் இடையில ஒரு விலங்கு இருக்கணுமா இல்லையா? அப்படியே பரிமாற்றம் வருது, மாறிட்டு வருது அப்படின்னா இன்னைக்கு எலி நாளைக்கு பூனையாக மாறுறது இல்லை. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து அது பூனையாக மாறுதுனாக்கா இடையில ஒரு அனிமல் இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? அந்த வளர்ச்சின்னு பார்க்கும்போது அந்த மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சயின்ஸில் என்ன இல்லை, பதில் கிடையாது. ஆகவே இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த உலகத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு சர்வ வல்லமர் ஒருவர் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் இதில் தான் என்னை வெளிப்படுது, என்னுடைய வல்லமையை நீ பார்க்கணும்னா இந்த உலகத்தை பாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், யூ see this world, the world will speak about me. ஆமென். இந்த உலகம் என்னை பற்றி சிருஷ்டிகரை குறித்து என்ன செய்யும், பேசும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனங்க என்ன சொல்கிறாங்களா, நான் இவ்வளவு எளிதாக நான் என்னை வெளிப்படுத்தியும் கூட ஜனங்கள், தேசத்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, அவரை அறிந்திருந்தும் தேவனை குறித்து அறியப்படுவதற்கு அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஒரு பூவை எடுத்துட்டா பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. எத்தனை ஒரு நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அழகாக உருவாக்குறவர் என்பதை பார்க்கும்போது இந்த மலர்களை பார்த்தாலே தெரியும், எவ்வளோ டிசைனு, எவ்வளோ அருமையான கலர். அந்த மாதிரி கலரெல்லாம் நிறைய பெயிண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது சில கலரெல்லாம் இன்னும் யோசிக்கிறாங்க, எப்படி மிக்ஸ் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான கலரை கொண்டு வர முடியும் அப்படின்ன மாதிரி. ஸோ காட் இஸ் அ காட் ஆஃப் வெரைட்டிஸ். எவ்வளோ அழகான உருவாக்குறவர். அப்போ அவரை பார்க்கும்போது பெரிய ரசனை உள்ள ஒரு தேவனை தான் இருக்க முடியும். அப்புறம் இந்த நட்சத்திரங்கள், எண்ணிக்கையில்லாத நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஞானத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா, ஆமேன். நாம் இன்னைக்கு வாட்ச் வச்சிருக்கிறோம், ரிஸ்ட் வாட்ச்.
ஒருவேளை முன்னாடியெல்லாம் சீக்கோ வாட்ச் இருக்கும், ஆட்டோமேட்டிக் வாட்சுன்னுவாங்க. அதை கட்டிட்டு அந்த கை ஆடுறதுலையே அந்த அசைவிலேயே அந்த இது என்னாகும், அந்த வாட்ச் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு பேட்டரிக்கு தேவையில்லை, அது ஸ்க்ரூ தேவையில்லை, அது அசைவிலேயே என்ன செய்துட்டு இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு அது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக நாம் பார்த்தோம் அப்படின்னா அதை உண்டாக்கப்பட்ட ஒரு வாட்ச் மேக்கர் இருந்திருக்கணும். அப்படி தானே? இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக ஓடுதுன்னு வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாளில் அதை உருவாக்கின ஒரு வாட்ச் மேக்கர் என்ன இருந்திருக்கணும், இருந்திருக்க வேணும். இன்றைக்கி ஆட்டோமேட்டிக். அப்போ ஒரு சாதாரண வாட்சே ஆட்டோமேட்டிக்காக ஓடணுன்னா ஒரு வாட்ச் மேக்கர் தேவைப்படுதுன்னா, இவ்வளோ பெரிய உலகம், காலையில் சூரியன் எழும்புது, மாலையில் மறையுது, எல்லாமே ஒரு பிரச்சனை இல்லாமல் அதாகவே அசைக்கிறது, நடக்கிறது என்று சொன்னால் அதை உருவாக்க ஒரு பெரிய தேவன் இருந்திருக்க வேணும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட சிந்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தையை கொடுத்திருக்கிறார். ஆமேன். இப்போ ஒரு அந்த நாட்களில் எப்படின்னா, காலையில் எந்திரிச்சதும் சூரியன் வருது, நடுவில் மத்தியானத்தில் வெயில் கொடுக்குது, சாயங்காலத்தில் குளிர்ச்சியாக இருக்குது, மறைஞ்சு போகுதுன்னா மக்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த கற்காலத்தில் என்ன பண்ணால், காலையில் எழுந்தது வெளிச்சம் வந்தது உடனே கும்பிட ஆரம்பிச்சிட்டான். நெருப்பு என்ன செய்தான், முதல்ல அதை உண்டாக்கும் போது, கற்களை உராசி உண்டாக்கும் போது அது சூடு வைக்கப்பட்டதுன்னா அவனுக்கு புரியல என்னான்னு. உடனே அதை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான். எதை பார்த்தெல்லாம் பயந்தானோ, எதெல்லாம் அவனுக்கு புரியலையோ அதையெல்லாம் என்ன செய்யப்படத்தான், வழிபட ஆரம்பிச்சிட்டான். அப்போது பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிருஷ்டி கர்த்தர், நான் உருவாக்குனேன், என்னை உருவாக்குன என்னை விட்டுட்டு நான் உருவாக்குனதை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது தேவன் ரொம்ப துக்கமாக இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு வியாகுலப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு இதை எழுதியிருக்கிறான்னு சொன்னால், நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் என்று சொல்லி. சங்கீத 14 சொல்லும்பொழுது, the fool says there is no God. யாரு? மூடன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் என்று சொல்லி. தேங்க் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் ஞானவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸோ பாஸ்டர், நம்ம இயேசுவை ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், இயேசுவை கொண்டிருக்கிறோம். இந்த சர்மன் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவர்களுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகளே. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட அப்படின்னா, ஒவ்வொரு சிருஷ்டிப்பும், நாமெல்லாம் இருக்கிறோம்ல, அவரை என்ன நினைக்கணுமா, முதல்ல அவர் இஸ் a sovereign God. அல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு வல்லமை உள்ள, மகத்துவம் உள்ள ஒரு தேவன் என்பதை அனுதினமும் நம்ம அவரை ஆராதிக்க வேணும். அக்னாலேஜ் த கிரேட்னஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் போது, ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது எதை பாராட்ட வேணுமா, அவருடைய சிருஷ்டிப்பை. நாம் இவ்வளோ பெரிய சிருஷ்டிப்பை ஆண்டவர் உண்டாக்கினாரே, அந்த சர்வ வல்லமுள்ளவருக்கே ஆராதனை. அல்லேலூயா. ஆகவே நம்ம சொல்கிறோம்ல, சர்வ வல்லமுள்ளவரே உமக்கு ஆராதனை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உமக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது அது உதடுகளில் அல்ல, நாம் ஆராய்ந்து பார்த்து அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு நம்ம சுருக்கமாக முடிப்போம். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? நான் 11 மணி. அவங்க முன்னாடியே கதவை தட்டிட்டாங்களா? ஓகே, நம்ம சுருக்கமாக முடிக்கலாம். முதலாவது, கர்த்தரை ஆராதிக்கணும். எதுக்கு ஆராதிக்கணும்? ஃபார் who he is. அவர் யார் என்பதற்காக நாம் ஆராதிக்க வேணும். அனுதினமும் அவர் சிருஷ்டி கர்த்தர், சகலவற்றை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் என்னை உருவாக்கின கர்த்தர் என்று சொல்லி அவரை ஆராதிக்க வேணுமா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் சிருஷ்டிப்பை, அவர்தான் நம்ம உலகத்தை உண்டாக்கினார் என்பதை அறிந்து அவரை ஆராதிக்க. 43:7 வாசிங்க, சீக்கிரமாக வாசிக்கணும்.
ஆமேன். அப்போ உலகம் எதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமம் மகிமைக்கென்று உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறோம்ல, அந்த அனுபவத்தை ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அனுபவிக்கும் போது அவருக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமேன். நம்ம ஜீவனோடு வைத்திருக்கா, இதெல்லாம் உண்டாக்கி தந்திருக்கிறாரு ஆண்டவர். எனக்காக நீர் கொடுத்துருக்கிறீங்க, வெளிச்சம் கொடுத்துருக்கிறீங்க, இதுக்காக நன்றி சொல்லணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ரெண்டாவது காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேணும்னு எதிர்பார்க்கிறாராம். ஒன்று, மகிமைப்படுத்துறது இல்லை. எப்படி நம்ம மகிமைப்படுத்துகிறோம்? அவர் தான் பெரிய தேவன் என்று அவரை ஆராதிப்பதில் மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது, அவர்கள் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறார்கள். என்ன செய்யறது இல்லையா? நம்ம அப்பா உமக்கு நன்றி, இந்த புதிய நாளை தந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்கிறது இல்லையா? ஆண்டவரே புது கிருபைகளை தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்க ஜீவனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி. அப்படி ஆண்டவர் செய்த ஈவுகளுக்காக நம்மிடத்தில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரு? நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய காரியம், ஆண்டவரத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மிடத்திலிருந்து ஆராதனையை எதிர்பார்க்கிறாரு, அவரை அங்கீகரிக்க வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. ரெண்டாவது, அவருக்கு நன்றியோடு கூட அந்த நாளை ஆரம்பிக்க வேணுமா? என்ன சொல்றாங்க? சிலர்லாம் மகிமைப்படுத்துறதும் இல்லை, சிலரெல்லாம் என்ன பண்றதில்ல, எனக்கு நன்றி செலுத்துறதும் இல்லை. அதனால ஆண்டவர் என்ன நடக்குதுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அதனால விளைவு என்ன ஆகுது? ஓகே, நான் இன்னைக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, சாவரின் காட், நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த நாளில் அனுதினமும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க, இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. அப்போ நாம் யாருக்கு கீழே, யாருடைய அரசாட்சி கீழே வரும்? தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே வரும். அப்போது இந்த உலகத்தில் நமக்கு பயத்தை கொண்டு வருகிற, குழப்பத்தை கொண்டு வருகிற, பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசு என்ன செய்வான்? அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம அந்த ராஜ்யம் யார் கையில் இருக்குது? இப்போது தேவனுடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது பிசாசு கொண்டு வருகிற அந்த போராட்டங்கள், எதிர்ப்புகள்லேருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்கி பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரம் செய்யாமலும் இருக்கிறதுனால தங்கள் சிந்தைகளாலே வீணரானார்கள். ஆமேன். சிந்தையில் என்னது? ஃபியூட்டைல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்துலேயும் ஒன்றும் ஞாபகம் வராது, ஒரு இன்டெலிஜென்ஸாக நல்ல டிசிஷன் எடுக்க இல்லாது, ஒரே குழப்பமாக இருக்கும், ஒரே பயமாக இருக்கும். ஏன்னா அவன் குழப்பத்தின் ஆவி, அவன் பயத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவியை உடையவனாக இருக்கிறபடினால ரெண்டு காரியங்கள் இருக்குது. ஒன்று தேவராஜ்யம், இன்னொன்று பிசாசுடைய ராஜ்யம். அனுதினமும் நம்ம அதை கையில் கொடுக்கல, அவரை அங்கீகரிக்கலை, அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா நம்முடைய மைண்ட் எப்படி ஆகிடுமா? ஃபியூட்டைல் ஆகிடும், வீணரான சிந்தை வரும் அப்படிங்குது. யாருடைய ஆண்டவர் ஆளுகை செய்வதற்கு பதிலாக நம்முடைய பயமும் நம்முடைய குழப்பமும் நம்முடைய அறிவில்லாத ஒரு காரியங்களும் நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே நாம் அனுதினமும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது இந்த வீணான சிந்தை இருக்குது பாருங்க, தவறான ஆலோசனைகள் இருக்குது பாருங்க, தவறான தீர்மானங்கள் இருக்குது பாருங்க, இதுலேருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க முடியும். ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு? அவருடைய இருதயம் இருளடைஞ்சிருது. ஆமேன். என்ன ஆகுது? இஃப் யூ டோன்ட் அக்னாலேஜ் காட், இல்லை காலையில் நீ ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த, ஆண்டவரை நீ ஆராதிக்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஸ்தோத்திரம் சொல்ல நீ மறந்த அப்படின்னாக்கா ரெண்டு காரியம் நடக்குது. ஒன்று, உன்னுடைய மைண்டில் வீணரான காரியங்கள் நடைபெறுது. ரெண்டாவது, இருதயம் இருளடைதான். பாருங்கள், நம்ம இது ரொம்ப டேஞ்சரஸ். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இல்லாத இருளடைந்த ஒரு வாழ்க்கையை பார்த்துருவோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்காது, நம்முடைய பிஸ்னஸை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்காது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான ஒரு தரிசனம் இருக்காது. ஏன்னா இருதயம் இருளடைந்தபடினாலே
இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி மேலே வருகிற ஒரு அனுபவம், மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம், தரிசித்து பார்க்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் நம்முடைய இருதயம் வந்து இருளடைந்து போயிடும். The moment that when we worship God and acknowledge His greatness and the sovereignty of God, the majesty and the holiness, அப்படியெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம அங்கீகரித்து அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தி ஆரம்பிக்கும்போது, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, He rules the day. அல்லேலூயா. அந்த நாளை அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆளுகை செய்கிறார். ஆமென். அந்த நாளில் என்ன செய்கிறது? புதிய தரிசனங்கள் நமக்கு வருது. அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஒரு தரிசனம் வேணுங்க. ஆமென். உங்களுக்கு இல்லைனாக்கா தரிசித்து பார்க்கிற, தரிசித்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் வாங்கிக்கணும். எப்படியோ இன்றைக்கி சாப்பிட்டோம், இன்றைக்கி மேனேஜ் பண்ணால் போதும், நாளைக்கு பார்த்தோம் இல்லை. பிள்ளைகளை குறித்ததான தரிசனம். ஆமென். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தரிசனம், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு தரிசனம். தரிசித்து நடக்கணுங்க. அல்லேலூயா. காணப்படாதவைகளை தரிசித்து நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எப்போ ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு? நம்ம ஒருவேளை காலையில் எழுந்து அவரை அங்கீகரிக்கவில்லை, அவருக்கு ஸ்தோத்திரிக்கவில்லை, அவருடைய பாதத்தில் நம்ம சரணடையவில்லை அப்படின்னா, பிசாசானவன் நம்முடைய சிந்தனை வீணராக்க முடியும். நம்முடைய இருதயத்தில் என்ன கொண்டு வர முடியும்? இருளை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டில் நம்ம முயற்சி செய்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற அனுபவம் நம்மகிட்ட இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், இது புது வசனம் கிடையாது. ஆனால் இது அனுபவத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் பார்ப்போமானால் ஒரு சிலருக்கு தான் இருக்குது. இப்போது நாங்கள் லக்னோலேருந்து நான் வரும்போது என் கூட இன்னொரு பாஸ்டர் வந்திருந்தார், பாஸ்டர் எஜுகேல். வரும்போது அவர் நின்றுருக்கார், முன்னாடியே வந்து நின்றுருக்கார், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவருடைய ட்ரெயினுக்காக. அப்போ நாங்கள் 2 பேரும் நல்லா பேசிட்டு தான் இருக்கோம். பேசிவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து, பாஸ்டர் என்னுடைய ட்ரெயின் வந்து 10 o'clock வருது, இந்த எக்ஸ்பிரஸ், உங்களது என்ன எக்ஸ்பிரஸ் அப்படின்னா, அவர் சொன்னார் என்னுடைய எக்ஸ்பிரஸ் லக்னோ எக்ஸ்பிரஸ். பாஸ்டர் இப்போ தானே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போச்சு, நம்ம தான் நின்று இருந்தோம் அப்படின்னு. டிக்கெட் இருக்குது, ட்ரெயினும் வந்துடுச்சு, ட்ரெயின் பக்கத்துலேயே நின்று இருந்தோம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒன்றே என்ன தெரியுமா? கவனம் செலுத்தலை. ஏன் தெரியுமா? அவர் ஏன் கூட பேசிட்டு இருந்தார். அப்புறம் தான் ஐயோ ஆமாம் அந்த எக்ஸ்பிரஸ் தான் இங்கே தானே நின்றுச்சு, அதுக்கு முன்னாடியே நான் வந்து 1/2 மணி நேரம் அது நிற்கிது, நானும் நிற்கிறேன். என்ன சொல்ல வர அப்படின்னா, எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. பட் அதில் என்ன தேவை? ஒன்று என்ன மிஸ் ஆச்சு? கவனம் மட்டும்தான் மிஸ் ஆச்சு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த காலை வேளை கர்த்தர் நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் தெரியும், என்னன்னா, என்னை கனப்படுத்த மறந்துடாத. என்னுடைய நான் சிருஷ்டித்தது உனக்காக, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண மறந்துடாத. அல்லேலூயா. எனக்கு நன்றி செலுத்த மறந்துடாத. எனக்கு அர்ப்பணிக்க நீ என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்க நீ மறந்துடாத. மறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய ஒரு சாபமாக தான் இருக்குது. அது உன்னுடைய சிந்தை வீணாக போயிடும், உன்னுடைய இருதயம் இருளடைந்து போகும் அப்படின்னு. இந்த 2 தான் நமக்கு முக்கியம். சிந்தை நல்லவற்றை யோசிக்க வேணும், நலமானதை சிந்திக்க வேணும். அல்லேலூயா. சிந்தையில் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு புதிய நம்பிக்கையும் நமக்கு தரணும். இது வீணாக போயிடுச்சின்னு வைங்க, அதுக்கப்புறம் இங்கே எந்த தரிசனமும் கிடையாது, எந்த சமாதானமும் கிடையாது. ஏன்னா இருளடைந்து போகும்போது பிசாசானவன் குழப்பத்தையும் சமாதான இன்மையும் கொண்டு வரான். ஆனால் இப்படி நம்ம ஒரு நாள் ஆரம்பிக்கிறோம் வைங்க, அவரை மகிமைப்படுத்தி, அல்லேலூயா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த நாளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கீழே உள்ள வசனம்லாம் வேணாங்க. இப்படி பண்ணலைன்னா ஆண்டவர் சொன்ன உங்களுடைய இப்படியே இருளியே இருந்துட்டு தான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும் ஒரு அவலட்சணமான உறவுகளில் போய் முடியும். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய முடியும். மாறுபாடான சந்ததிகளாக மாற முடியும். இதெல்லாம் சாபங்களாக பின்னாடி வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னைய வெளிப்படுத்தி இருக்கிறேன், ஈஸியாக நான் வெளிப்படுத்தினேன். இந்த கடைசி நாளில் குமாரன் மூலிமா உங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன்.
என்னை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் மகிமைப்படும்படியாகவே இந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கி இருக்கிறேன். நான் மகிமைப்படும்படியாக உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். நான் மகிமைப்படும்படியாக என்னுடைய குமாரனாகிய இயேசுவை உனக்காக அனுப்பியிருக்கிறேன். இதை பண்ணுங்க. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ண மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூணாவது, அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க மறந்துடாதீங்க. கர்த்தர் அவருடைய சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வந்துருங்க. கிறிஸ்துவின் வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் வரும்போது அந்த நாள் மாத்திரமல்ல, கர்த்தர் தரிசித்து நடக்க நமக்கு உதவி செய்வார். யாவரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, மாஸ்டர் வாரம் இப்படி பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும் ஷார்ட்டாக. ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜா, நீ கத்தாதி கத்தர் ஆண்டவரே. உம்முடைய சிருஷ்டிப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லமுள்ளவர், மகத்துவ ராஜன், எல்லாவற்றிலும் மேலானவர் என்பதை உம்முடைய சிருஷ்டி சொல்லுகிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆண்டவரே, இதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கர்த்தர் போதித்து வழி நடத்துவீராக. எங்களுடைய நாளுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய வேலைக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக அனுதினமும் ஸ்தோத்திரம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அனுதினமும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சிந்தை வீணாகாதபடி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருதயம் இருளடைந்து போகாதபடிக்கு, மனக்கண்கள் குருடாகாதபடிக்கு கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமையாக சந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் இன்று சதாகாலம் இருப்பதாக. வாழ்த்து கடன் சொல்வ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.